என்ன தைரியம் இருந்தா நான் உயிரோட இருக்கும் போது இவர் கீழே வருவேன். எனக்கு ஒரு சபதம் நிறைவேறணும். பைய தீர்த்துக்கணும். என்ன சொல்லு, என்னைய கொள்ளு கொள்ளு. நீ போறியா இல்லையா? இல்ல ஏன் உயிரை மாய்ச்சிடுவேன். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னா, அவர் செஞ்சு தவறுக்கு பிரார்த்திக்கமா, மகனாயி சன்னதியில பிரார்த்தனை செஞ்சு நான் வேண்ட போறேன்னா நீங்க மறைச்சுக்கோங்க. அம்மா, நான் திருப்பி வரத்துக்குள்ள நீங்க பாட திருப்பிட்டேன்னா என் மனசு மாறிடுச்சுன்னு இருக்கும். என் மாங்கலுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டேன்னு இருக்கும். என் சமயத்தை நீ கைவிட்டுட்டேன்னு இருக்கும். முடிவுல எந்த மாற்றமும் இல்லாம சொல்லாம சொல்லிட்டேன். அப்படித்தானே? அதனால ஏன் முடிவு நான் தெரிஞ்சுக்கிறேன். வரும் தாயே, எதுக்காக என் கூட வர? என்ன வாழ்வை விட மாட்டேங்கிறேன், சாதவை விட மாட்டேங்கிறேன். என்ன உயிரோட விட்டு எதுக்காக இப்படி குற்றோட பண்றேன்? எனக்கு எந்த உறவும் இல்லை. இனிமே நீ யாரோ நான் யாரோ என் வழியை நான் பாத்துக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? என்ன எப்படி பாக்குற? அது சரி, உன் பார்வையே போட்டானே. எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பா? உனக்கு எழுதி உடம்பு எனக்கு 3 நாளா ஜலதோஷம். உங்களுக்கு 3 நாளா? மூக்கு இருந்தா எல்லாத்துக்கும் ஜலதோஷம் வரும். வெயில் வச்சு ஆவி பிடிச்ச. ஐயோ, ஆவி என்னை விட்டு போக மாட்டேங்குது. வாங்க மாமா, இங்கே படுத்துக்கிறேன். நான் எங்க படுக்கிறதா? கிணத்துல படுத்துக்கிறேன். கிணத்தடிக்கு நான் போக மாட்டேன். என்ன கேட்கலாம்? ஆமா, ஏன் பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பேய பார்த்த மாதிரியா? பேயே தானே.
ஐயோ குத்துறாரு. ஐயோ குத்துறாரு. ஐயோ. இப்படி ஒரு குரட்டம் நான் கேட்டதே இல்லை. முதல்ல நீளமா இருந்துச்சு, கடைசியில சின்னதாயிடுச்சு. மாமா என்ன மாமா தலைய காணோம்? தலையணைக்கெல்லாம் தலை இருக்காதுமா. மாமா தலை செய்யலையா? அதுக்கு பிபி. மாமா மாமா என் சம்சார நீலவேணி பெய்ய தொடர்ந்து ஒரு வழி சொல்லு. ஆவியை ஒழிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குண்ணே. ஆவியை ஒழிக்க முடியாதுண்ணே. ஆவி நெருப்புனா பயப்படுமாப்பா? அதுக்காக நெருப்புன்னு போய் பக்கத்துல சொல்ல முடியுமா? இந்த வீட்டையே நெருப்ப வச்சு குடிக்கலாம்னு பாக்குறேன். யோசிக்கிறேன். இல்ல, ஒரு ஆவிக்காக இந்த வீட்டையே கொடுக்கணுமா? நான் 2 ஆவிக்காக வீட்டையே கொடுத்துடலாங்கிறேன். 2 ஆவியா? யாரு? ஒண்ணு நீலி, இன்னொன்னு நீ. செருப்பு தொடக்கங்கள காட்டினா பேய் ஓடிக்கணும் காட்டி சொல்லிருக்காங்களே, அதெல்லாம் தாத்தா மனசுல வச்சு சொல்லிருக்காங்களா? எப்படியாவது இந்த பேய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா நான் இன்னொரு நேரத்தை பண்ணிச்சுட்டேன். தாய்க்கு திண்டாரம்னு சொல்லிருக்காங்க. உங்க வாழ்க்கையில பேய்க்கு திண்டாரம் ஆயிடுச்சு. ஏன் இந்த ஓட்டம் வர்றான்? இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடிந்தா கப்பாவே கிடைச்சிருக்கும். என்னங்க நீயா? நீயா இல்லங்க நீலி. இன்னைக்கு நான் காலி. தம்பி என்ன மாதிரி ஓடுறான் பாத்தியா? அவங்க அதே மாதிரி நீயும் ஓடிடுறியா? தங்கப்பல்லு வெளியே வச்சிருந்தா யாராவது கேட்பாங்களேன்னு கடைசியில கட்டி வச்சிருந்தேன். நீ குத்தி வெளியே எடுத்துட்ட. என்னங்க எனக்கு ஒரு ஆசை. ஜிப்பாவை கிழிக்கணும்னா கலட்டி தர்றேன். ஓரத்துல உட்காந்து கிளி. ஜிப்பா இல்லங்க பைஜாமாவா? அது ஏற்கனவே சைடுல கிழிஞ்சிருக்கு. ஐயோ அது இல்லங்க. நாம 2 பேரும் கையோடு கை பின்னும் காலோடு கால் பின்னும் தெருவுல நடந்து போனா எப்படி இருக்கும்? முதல்ல சொன்னீங்க அது நல்லா இருந்துச்சு. 2வது சொன்னீங்க காலோட கால் பின்னா நடக்க முடியாது, கவுந்துருவோம். எனக்கு மந்திரி குமாரி சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. மந்திரி குமாரி இப்ப மந்திரி கிளவி ஆயிடுவா. அந்த பிரிண்ட் எல்லாம் இப்ப கிடைக்காது. எனக்கு சினிமாவுக்கு போகணும். சரி, எப்படியாவது கூட்டு போறேன். நாளைக்கு காலையில உல்லாசமா உச்சிக்கே கூட்டு போறேன். கூட்டிட்டு போகணும். எதுவுமே இறந்து போறேன். இன்னும் இனிமேல ஏறி போறேன். நல்ல வேலை நம்ம மேல ஏறி போனாலே. மந்திரி குமாரி படத்தை கொண்டாட்டி புருஷனை பிடிச்சு தள்ளலாம். இப்ப புருஷன் கொண்டாட்டி பிடிச்சு தள்ள போறேன். ஆஹா, இயற்கை காட்சிகள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாதா, என்ன எதற்கு இங்க அழைத்து வந்தீர்கள்? உன்னை கொல்வதற்காக அழைத்து வந்தோம். ஐயோ, கட்ட பொண்டாட்டி நீங்களே கொல்ல போறீங்களா? என்ன ஆள் வச்சா கொல்லுவாங்க? நீ பொண்ணு இல்ல, பேய். பேசாம குதிச்சிரு. வேண்டாங்க, நாம லைலா மஜ்னு, அமராவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட் இவங்கள மாதிரி வாழலாங்க. அவங்க எல்லாம் செத்து போனவங்க. அதனாலதான் உன்னை சாகடிக்க கூட்டு வந்திருக்கேன். குதிச்சிரு. வேண்டாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கட்டின பாவத்துக்காக உன்னை நானே ஒரு சுத்தி சுத்தி வந்து புடிச்சு தள்ளிடுறேன். நான் கண்ணை மூடிக்கிறேன். நல்லா முடிக்க. சரியா? என்னையா கொல்ல பாக்குற? பாத்தியா, நானே உன்னை கொன்னுட்டேன். இன்னையில இருந்து நீயும் என்ன மாதிரியே ஒரு பேய் பேயா அலைய போற. என்னங்க மாசம் மாசம் உட்கார்ந்து இருந்தா இப்படி பொண்ணு பார்க்க போக வேண்டாமா? ஏண்டி முரடிய கூட்டு போக வேண்டாமா? அம்மா, இந்த பொண்ணு பாக்குற படம் எல்லாம் வேண்டாம். 1000 தடவை சொல்லிட்டேன். அப்பா, நீங்க பண்றது நியாயமே இல்ல. இப்ப என்னடி பண்றது? பண்றது சட்டியும் பானையும். இந்த பாருங்க, பொண்ணோட அப்பா சுபேபுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். உங்க தங்கச்சி காமாட்சி வேற தத்தோட வந்து நின்றுடுவா. சொன்னபடி நாம நடந்துக்கலனா நாளைக்கு அவங்க முகத்துல எப்படி முடிக்கிறது? ஏங்க, பொண்ணை போய் பார்த்தோம். கட்டுறா தாலியா கட்டிட்டு போறான். இந்தாங்க, நீங்க என் கழுத்துல தாலிய கட்டலையா? அப்பா, அவசரப்பட்டு உமாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் கஷ்டம். இந்த மணியோசுக்கு என்ன
குழந்தையா பிறந்து என்ன அந்த மகமா எதுக்காக காப்பாத்துனா? ஏன் என்ன பாலூட்டி சீராட்டி வளர்த்தா இப்ப எதுக்காக என்ன கைவிட்டுட்டா? பிறந்த உடனேயே அவளுடைய விஷத்தால என்ன அழிச்சிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அதை எதுக்காக அழிக்க நினைக்கிறா? அவகிட்ட கெஞ்சினே முறையிட்டேன். பாவத்துக்கு பரிகாரம் என்ன சொல்லுன்னு கூட கேட்டேன். அவ ஊமை ஆயிட்டா. மங்களம் தருவாள் மகமாயின்னு சொல்றாங்களே, அவ சன்னதியே சரணாகதின்னு கிடந்தேன். ஆனா அவ என்ன கை விட்டுட்டா. நான் அனாதை ஆயிட்டேன். நான் எதுக்காக வாழணும்? நான் அனாதை ஆயிட்டேன். நான் யாருக்காக வாழணும்? சொல்லுமா, சொல்லு. ஒன்னதான் கேக்குறேன். சொல்லுமா, சொல்லு. இந்த உலகத்துல பிறந்த யாருமே அனாதை இல்லம்மா. மங்களம் தருவாள் மகமாகி ஊமை ஏதோ கைவிட்டுட்டான்னு சொன்னியே, அவதான்னு வச்சுக்கியே. காரணம் இல்லாம காரியங்கள் இல்ல, சோதனைக்கு பிறகுதான் சாதனை. நீ பிறப்பிலேயே அனாதைன்னு சொன்னியே, அந்த அனாதை வளர்த்து ஆளாக்குனாலே அவ உன்னை கைவிட மாட்டான். அவளை நம்பு, உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் கிடைக்கும். வா. நம்ம முரளிக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குங்க. அதை நீ எப்படி சொல்லுவ? ஆமா, எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? இது இங்க என்னது இது? என்னடே புது பொண்ணை பாக்கலான்னு போறப்ப பழைய பொண்ணு வந்துருச்சே. ஆமாங்க, என்ன இது அபசகன மாதிரி? இல்லம்மா, இது சுபசவனம். நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு வேண்டியவ. ஏன் உங்களுக்கு கூடதான்? மகமாயி, இது என்னடி சோதனை? சோதனை இல்லைங்க, உங்க மகனுக்கு ஏற்கனவே முடிவு செஞ்ச மாதிரி உமாவை கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடி யோசனை பண்ற? அருள்வாக்கு மாதிரி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லு. இல்லீங்க, நம்ம மகனுக்கு நாகதோஷம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தும். கவலைப்படாதீங்க, உங்க மகனுக்கு நீண்ட ஆயுசும் இவளுக்கு மாங்கல்ய பலமும் இருந்தா எந்த தோஷமும் எதுவும் செய்ய முடியாது. ஆமா, அந்த நாகைய மகன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துன்னு நானும் பாக்குறேன்.